श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. கோதாஸ்துதி அஞ்சாவது ஸ்லோகம் அனுபவிக்கணும். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் எனக்கு நல்ல வார்த்தைகளை கொடு, தேன் மாதிரி பொழியிற வார்த்தைகளை கொடு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மாதிரி தரணும் அப்படின்னா என்ன, நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாம் இருந்ததுன்னா பெருமாளுக்கு கோபம் வந்து அந்த மாதிரி தரமாட்டார் இல்லையா. அதனால நீ எனக்கு புருஷகாரம் பண்ணி கொடு அப்படின்னுட்டும் கேட்குறார். அதுவும் எப்படி, அஸ்மாத் ருஷாம் அபக்ருதௌ சிரதீக்ஷிதானாம் அக்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தஹ தன்னிச்சிதம் நியமிதஸ்தவ மௌளிதாம்னா தந்த்ரி நிநாத மதுரை சகிராம் நிகும்பைஹி. கும்பைஹி எப்படின்னு சொல்றார். இதுல என்ன சொல்றார், தாயே நான் அபராதம் பண்றதுக்குன்னே பிறந்தவனா இருந்துருக்கேன். அதனால திருப்பியும் பிறந்து அபராதம் பண்ணி இறந்து திருப்பியும் பிறந்து இப்படி பிறப்பு இறப்புன்னு மாற்றி இந்த சூழல்லையே இருந்துருக்கேன். அதனால நெடுங்காலமாக நான் தப்பு பண்ணினவனா இருக்கிறதுனால என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாள் கருணை புரியறது கஷ்டமா. அதனால நீ கூட இருக்கிறதுனால கூட இருந்து எனக்கு புருஷகாரம் பண்ணினே அப்படின்னா பெருமாள் என்னுடைய அபராதங்களை எல்லாத்தையும் பொறுத்துண்டு எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறான். அதுவும் எப்படி, நீ கூட இருக்கிறதுனாலையும். நீ கூட இருக்கிறதுனா எப்படி, நீ உன்னுடைய சூடி களைஞ்ச மாலையை எம்பெருமானுக்கு கொடுத்து அதை எம்பெருமான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய கிரீடத்திலேயே அந்த பூவை சூடிக்கிறான். நீ சூடி களைஞ்ச மாலையை சூடிக்கிறதுனால உன்கிட்ட அவன் வசப்பட்டு இருக்கான். அதனால உன்கிட்ட அவன் கட்டுப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, நீ இனிமையான பிரபந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கேல்லையோ 173 பாசுரங்களால, அந்த பாசுரங்களுக்கும் அவன் வசப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த உன்னுடைய இனிமையான குரல் அது எப்படி இருக்குன்னா, ஒரு வீணையிலேருந்து ஒரு நாதம் இனிமையா வருது அப்படின்னா அந்த வீணையில இருக்கிற நரம்புகள் எப்படி உனக்கு கூட இருந்துட்டு இனிமையான நாதத்தை கொடுக்கிறதோ, நீ அதே மாதிரி எங்க கூடையே இருந்துட்டு எம்பெருமான் கிட்ட புருஷகாரம் பண்ணி உன்னுடைய வாயிலிருந்து வர அந்த கோவை சொற்கள்ல அவன் வசப்படணும். அப்படி அவன் வசப்பட்டாதான் எங்களை மாதிரி இருக்கவா பண்ணின தப்புக்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் போக்கி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அதைத்தான் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அதேதான், நீ எப்படி ஆண்டாள் அரங்கனை ஆண்டிருக்க, ஆண்டாள் நம் மனசையும் ஆண்டுருக்க, அதே மாதிரி நீ சூடி கொடுத்த சுடற்கொடியா எம்பெருமான் கிட்ட இருந்துட்டு இருக்கியோ இல்லையோ. அதனால நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதே ஸ்ரீ தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார் 30வது பாசுரத்துல, அஹமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷு சார்வபௌமே விதுஷி ஸ்துதிமி த்ருஷீம் ஸ்வயம் மாம் ரிஷசைலேஸ்வர பாத சாத்குருத்வம். இப்படி நாங்க தப்புக்களையே செஞ்சுட்டு இருக்கோம், குற்றங்கள் செஞ்சுட்டு குற்றங்களுக்கே சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கேன் நான். அப்படி நான் குற்றங்களுக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால என்னுடைய குற்றங்கள் எம்பெருமான் பார்த்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு யோஜனை பண்ணின்னு இருக்கான். நீயோ எம்பெருமானோட குணங்களுக்கு சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கே, மற்ற குணங்கள் எல்லாமே உன்னுடைய ஆளுகைக்கு அடங்கி இருக்கு. அதே மாதிரி எம்பெருமானும் உனக்கு அடங்கியவனவா இருந்துட்டு இருக்கான். இப்படி 2 பேருமே
சமமாக பார்த்துக்கிறதுனால உன்னுடைய பெருமை எனக்கு நன்னா புரியறது. நீ பெண் அரசியாக இருந்துருக்கே. அப்படி நீ பெண் அரசியாக இருக்கிறதுனால நீ என் மேலே படையெடுத்து என்கிட்ட இருக்கிற பாவங்களை போக்கி பாவங்கள் எல்லாத்தையும் கவர்ந்துண்டு நீ அது எனக்கு சக்கரவர்த்தியா என்னுடைய மனசுக்குள்ள உட்காந்துட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன். என்னையும் நீ எம்பெருமான் திருவேங்கடமுடையான் கிட்ட வசப்படுத்திடலாம். அதே மாதிரி அவனுடைய திருவடி கீழே என்ன நீ சிறைப்படுத்தி வைக்க முடியும்? குணங்களுக்கெல்லாம் எப்படி நீ தலைமை பெற்று இருந்துட்டு என்ன மாதிரி இருக்கிற பாவிகளுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி திருவேங்கடமுடையான தாளின் கீழே எங்களை நீ சேர்த்து அருளணும். எம்பெருமான் திருவடி கீழ் எங்களை அமர்த்தணும் அப்படின்னுட்டு அபராதங்களுக்கு சக்கரவர்த்தியா இருந்துருக்கிற நம்மளை எம்பெருமான் திருவடி கீழே சேர்க்கறது உன்னுடைய கடாட்சத்தினால தான், உன்னுடைய புருஷகாரத்தினால தான் பண்ண முடியும். அதே மாதிரி நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். எல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னால் நீ புருஷகாரம் பண்ணி தான் எங்களை அவன் திருவடியில் சேர்க்க முடியும். ஏன்னா உன்னுடைய பாசுரத்துக்கும் உன்னுடைய பாமாலைக்கும் பூமாலைக்கும் அவன் கட்டுண்டு இருக்கான். உன்கிட்ட அவன் சிறைப்பட்டு இருக்கான். அதே மாதிரி எங்களையும் பெருமாள் கிட்ட நீ தான் சிறைப்படுத்தி அனுகிரகம் பண்ணணும். எம்பெருமானை விட்டு நாங்கள் நீங்காமல் இருக்கிறதுக்கு நீ எங்களுக்கு சகாயம் பண்ணு அப்படின்னுட்டும் இந்த மாதிரி தாயாருடைய கடாட்சத்து வேணும். எங்களை மாதிரி இருக்கிற பாவிகளுடைய பாவங்களை போக்கி எம்பெருமான் கிட்ட போகிறதுக்கு பயந்துட்டு இருக்கோமே, அப்பேற்பட்ட எங்களை பயத்தெல்லாத்தையும் போக்கி எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் குற்றங்கள் எல்லாத்தையும் நீ எங்கள் மேலே படையெடுத்து குற்றங்களை போக்கி எம்பெருமான் கிட்ட எங்களை சிறைப்படுத்து. எம்பெருமானை நீ எப்படி சிறைப்படுத்தினியோ அதே மாதிரி எங்களையும் எம்பெருமான் கிட்ட சிறைப்படுத்தி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் கேட்குறார் ஸ்ரீ தேசிகன். அடுத்த பாசுரத்தில் எப்படி கேட்க போகிறார் பார்க்கலாமா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.